Hey guys, welcome back. So first இன்னைக்கு நிஃப்டி எப்படி ட்ரேட் ஆயிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நான் நேற்று வீடியோவில் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஆல்மோஸ்ட் ஒரு 50 பாயிண்ட்ஸ் கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆயிருந்துச்சு. ஸோ ஓப்பனே பார்த்தீங்கன்னா 15,700 தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ நேற்றே நான் சொல்லியிருந்தேன் 15,700 ஓப்பன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஃப்ளாட் கேண்டில் தான், ஒரு 3 கேண்டில் ஃப்ளாட் கேண்டில் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நிஃப்டி வந்து ஓரளவுக்கு மேலே போகிறது ஆரம்பிச்சிது. ஸோ இமீடியட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட்டில் அதில் தான் ஓப்பன் ஆச்சுது. ஸோ அங்கேருந்து மேலே போச்சுது. நம்மளோட செகண்ட் டார்கெட்டை ஆல்மோஸ்ட் ஒரு 10:30 போல் ஒரு சப்போர்ட்டாக எடுத்துச்சு. அகைன் நம்மளோட தேர்ட் டார்கெட்டில் கொஞ்சம் நேரம் சஸ்டெயின் ஆச்சு. ஸோ அகைன் செகண்ட் டார்கெட்டில் அது வந்து ஒரு சப்போர்ட்டாக எடுத்துக்கிச்சு. ஸோ எடுத்துகிட்டு திரும்பவும் தேர்ட் அண்ட் ஃபோர்த் டார்கெட்டில் ஹிட் ஆகி அங்கேருந்து ஒரு சின்ன ரிவர்சல் கொடுத்தாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து டிஐஐ செல் பண்ணுது. நார்மலாக இந்த 12 o'clock பார்த்தீங்க அப்படின்னா டிஐஐ செல் பண்ணுவாங்க. செல் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா டிஐஐ செல் பண்ணுவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளோட செகண்ட் டார்கெட்டில் சஸ்டெயின் ஆகிட்டே இருந்துச்சு. அகைன் எஃப்ஐஐ வந்து பயங்கரமாக பை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 2 3 4th நம்மளோட ஃபோர்த் டார்கெட்டை சுற்றி தான் மார்க்கெட் வந்து முடிஞ்சிருக்குது. அண்ட் சேம் பேங்க் நிஃப்டியும் பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி இன்றைக்கி மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா சைட் வேஸ் தான். ஆல்மோஸ்ட் டில் 2:30 வரைக்கும் 2:15 வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட நோ ட்ரேடிங் ஜோனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இது வந்து நான் ஜஸ்ட் ஒரு நாலேஜுக்கு தான் போட்டிருந்தேன். மற்றபடி இந்த லைனை பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைனை சுற்றியே தான் மார்க்கெட் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ரீசனுக்காக தான் இந்த லெவல்ஸை வந்து நான் உங்களுக்கு நேற்று ரெட் லைன் ஆட்டு கொடுக்கல. ஸோ அகைன் ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 o'clock 2:30க்கு மேலே தான் வந்து ஒரு ஸ்லைட் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிது. ஸோ பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட்டை கூட அது ரீச் பண்ண முடியல. ரீச் பண்ணாமல் அங்கேருந்தே அகெயின் செல் ஆஃப் அதுக்கு மேலே போக முடியல ஆக்சுவலாக. ஸோ இது நிஃப்டி அவ்வளோ தூரம் ஆல்மோஸ்ட் ஒரு 100 பாயிண்ட்ஸ் போயிருக்குது. பட் பேங்க் நிஃப்டி அந்தளவுக்கு ஏறலி அப்படின்னா மெயின் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸ் வந்து ஒரு அருமையான ப்ளே பண்ணாப்புல அன்னைக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆல்மோஸ்ட் 12:50க்கு 2192 எவ்வளோத்துக்கு ஷார்ட்டாக போயிருப்பாங்க, 2228 வரைக்கும் போயிருப்பாருங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்து சடனாக 5 10 15 20 மினிட்ஸில் வந்து 50 rupees வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. திரும்ப மார்க்கெட் முடிய பார்த்தீங்க அப்படின்னா அது அளவுக்கு அப்படியே கீழே வந்துச்சு. ஸோ இந்த ரிலையன்ஸோட அப்போ பார்த்து ஸோ மற்ற ஸ்டாக்ஸும் ஓரளவுக்கு மேலே ஏறுறதுக்கு ட்ரை பண்ணிச்சு. ஸோ அகெயின் மற்ற ஸ்டாக்ஸில் வந்து மேலேயே கொஞ்சம் சஸ்டெயின் ஆகிடுச்சு. பட் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் வந்து இதுக்கு மேலே வந்து சஸ்டெயின் பண்ண முடியாமல் தான் கீழே வந்துச்சு. பட் மற்ற ஸ்டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சஸ்டெயின் ஆகிடுச்சு. அண்ட் அகெயின் யூஎஸ் ரிசல்ட் வந்துடுச்சு. ஸோ எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா 4.7. பட் யூஎஸ் ரிப்போர்ட் ஆல்மோஸ்ட் 5.1% வந்திருக்கு ஆக்சுவலாக. ஸோ இது வந்து ஒரு குட் சைன் ஆக்சுவலாக. ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படியும் கேப் அப் ஓப்பனிங்க்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் நேற்று நான் ஆல்ரெடி 2 ஸ்டாக் சொல்லியிருந்தேன் இன்ட்ராடேக்கு. ஸோ அது எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நம்பர் 1 பந்தன் பேங்க் சொல்லியிருந்தேன். ஸோ பந்தன் பேங்க் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஹார்ட் அட்டாக் மாதிரி தான் கொடுத்தாங்க. பந்தன் பேங்க் பார்த்திங்க அப்படின்னா லைக் ஓப்பன் ஆனது பார்த்திங்க அப்படின்னா லைக் கேப் அப் ஓப்பனில் தான் இருந்துச்சு. 319 rupeesல ஓப்பன் ஆயிருந்துச்சு. ஸோ ஆஸ் யூஷுவல் பேங்க் நிஃப்டியே மாதிரி தான் டில் 2 o'clock வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்ட்லி சைடு வேஸில் தான் போய்ட்டு இருந்துச்சு. பார்த்திங்கன்னா 200 அந்த ஓப்பன் ப்ரைஸ் அப்படி அதில் பிரேக் பண்ண முடியல. ஸோ ஓப்பன் ப்ரைஸை பிரேக் பண்ண முடியல, கீழவும் போக முடியாமல் ஓரளவுக்கே சுற்றிட்டு இருந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 2 o'clock மேலே தான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்லைட் ஹைப் கொடுத்தாங்க. ஸோ நான் என்னோடய கால்ஸ் வந்து மேக்ஸிமம் இன்றைக்கே க்ளோஸ் பண்ணிட்டேன். பிகாஸ் நான் ஒரு மார்க்கெட்டில் ஒரு ஃபியர் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு மெயின் ரீசனுக்காக தான் நான் வந்து இன்றைக்கி என்னோடய கால்ஸை க்ளோஸ் பண்ணிட்டேன். பட் லைக் என்னால் கேம்பிளிங் பண்ண முடியாது. ஸோ இது வந்து எதர் நல்லதாக இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் மேலே போகும், சப்போஸ் நல்லபடியாக இல்லை அப்படின்னா மார்க்கெட் கீழே இறங்கும். ஸோ இது வந்து நம்ம எந்த ஒரு அனலைஸும் பண்ண முடியாது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு சொல்லி
க்ளோஸ் பண்ணியிருந்தேன். சேம் டைம் இன்னொரு கால் எடுத்திருந்தேன், எஸ்பிஐ எடுத்திருந்தேன். ஸோ எஸ்பிஐ வந்து ஒரு நல்ல பாசிபிலிட்டிஸ் கொடுத்தாங்க. ஸ்டில் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கேப் அப் ஓப்பனிங் தான் இருந்துச்சு. ஸ்டில் ஆல்மோஸ்ட் ஒரு 1:30 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 1 o'clock வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அது சைட்வேஸ்லாம் இருந்துச்சு. ஸோ இதில் வந்து எஃப்ஐஐ பை பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ஒரு கிராஜுவலான அப் மூவ். ஸோ கிராஜுவலான அப் மூவ் ஆல்மோஸ்ட் 431. ஸோ நேற்று நம்ம பை பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 419 இருக்கும்போது நம்ம பை பண்ணியிருந்தோம். 420 ருபீஸ் இருக்கும்போது பை பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி ஆல்மோஸ்ட் செல் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா 432 இருக்கும்போது நம்ம செல் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல நான் மேக்ஸிமம் காலை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த வரைக்கும் போச்சுது. ஸோ ஐ தாட் ஆஃப் இட்ஸ் வில் கோ டில் 435. பட் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ரிவர்சல் கேண்டில் கொடுத்தாங்க. ஸோ இதில் வந்து சைட்வேல போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் ஐ தாட் ஆஃப் க்ளோசிங் த கால்ஸ் பை டுடே இட் செல்ஃப். ஸோ இது வந்து நிஃப்டியோட நேற்று நான் சொல்லியிருந்த இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோடது. ஸோ நாளைக்குள்ள கீ லெவல்ஸ் பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா இந்தியா விக்ஸ் வந்து கொஞ்சம் ஏறி இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் 15 ருபீஸ்க்கு மேலே வந்து க்ளோசிங் வச்சுருக்குறாங்க. ஸோ லெட்ஸ் சி நாளைக்கு என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் எப்படின்னு சொல்லி தெரில எனக்கு. நாளைக்குள்ள குளோபல் கியூஸ் அகைன் நான் செக் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ செக் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் என்னால் ப்ராப்பராக அனலைஸ் பண்ண முடியும். ஸ்டில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துடலாம். ஸோ அடுத்த எக்ஸ்பைரி டேட் பார்த்திங்க அப்படின்னா 17th ஜூன். 17th ஜூனோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து புல்லிஷாக தான் காமிச்சிருக்குது. லைக் பார்த்திங்க அப்படின்னா 15,700 புட் ஆப்ஷன் ஹெவியாக ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அகெயின் 14,800. ஓகே, சேம் 15,700 நிறைய புட் ஆப்ஷன் ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி கால் ஆப்ஷன் சைட் பார்த்திங்க அப்படின்னா 16,000. ஸோ நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி பார்த்திங்க அப்படின்னா 15,700 16,000 ட்ரேட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 15,800. ஸோ 15,800 பிரேக் பண்ணிச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ 15,900 ஈஸியாக க்ராஸ் பண்ணிடும். இப்போதைய இருக்கிற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு நான் சொல்கிறேன் 16,000 போய் ஒரு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நிஃப்டியோட கீ லெவல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 15,755 பிரேக் பண்ணி மேலே போச்சுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கால் ஆப்ஷனை பை பண்ணலாம். உங்களோட ஃபஸ்ட் டார்கெட் ஆட்டு 15,782 15,800 வச்சுக்கோங்க. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படி பார்த்திங்க அப்படின்னா இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 15,800. ஸோ 15,800 எய்தர் அதில் ப்ரைஸ் கன்சல்டேஷன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, சைட்வேஸில் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சப்போஸ் இதை பிரேக் பண்ணிச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ ஃபர்தராக பிரேக் பண்ணி மேலே சஸ்டைன் ஆகிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ ஒரு நல்ல ஹை கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் கீ லெவல்ஸ் நமக்கு ப்ரைஸ் ரிஜெக்ஷன் எந்த இதுவும் தெரில. இப்போ கடைசியாட்டு ப்ரைஸ் எந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகிருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 15,850 வந்து 15,815 வந்து பிரேக் ரைட் போயிட்டு அங்கேருந்து ரிவர்சல் ஆகிருக்கு. ஸோ மேபி அப் டு இது வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை அப்படின்னாக்கி ஒரு நல்ல ஆல் டைம் ஹை அகெயின் வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சேம் டைம் சப்போஸ் மார்க்கெட் கீழே இறங்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இன்றைக்கி மார்க்கெட் மேக்ஸிமம் சஸ்டெயின் ஆகிற இடம் பார்த்திங்க அப்படின்னா 15,708. இந்த 15,708 சப்போஸ் அந்த இடத்த பிரேக் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ புட் ஆப்ஷனை பை பண்ணுங்கள். ஸோ புட் ஆப்ஷன் உங்களோட ஃபஸ்ட் டார்கெட் ஆட்டு 15,705 வச்சுக்கோங்க. சேம் டைம் அதை பிரேக் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் செகண்ட் டார்கெட் ஆட்டு 15,674 வச்சுக்கோங்க. அண்ட் தேர்ட் டார்கெட் ஸோ அந்த இடைப்பட்ட டைமில் வந்து மேக்ஸிமம் எந்த ஒரு ப்ராப்பர் இது இண்டிகேஷன் நமக்கு ப்ரைஸ் ரியாக்ஷன் எதுவுமே கிடைக்கல. ஸோ 15,674 கீழே பிரேக் பண்ணிச்சு அப்படிங்கிறது 15,622 டார்கெட்டாக வச்சுங்க. பட் கீழே இறங்குறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா குளோபல் கியூஸ் எல்லாமே வந்து நல்லாயிருக்கு. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நாளைக்கு ஒரு ஆல் டைம் ஹை போகிறதுக்கு நிறைய சான்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் த சேம் டைம் பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி ஜூன் எக்ஸ்பைரி வச்சுருக்கிறேன். பேங்க் நிஃப்டி ஓரளவுக்கு அந்தளவுக்கு சொல்ல முடியாது, நம்ம நிஃப்டியோட அளவுக்கு இல்லை ஆக்சுவலாக. ஸோ இன்றைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் சைடு வேஸில் தான் போய்ட்டு இருந்தாப்புல.
இது என்ன கதைன்னு சொல்லி தெரில நமக்கு. ஸோ அட்லீஸ்ட் பேங்க் நிஃப்டிக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறதுக்கு ஹெச்டிஎஃப்சி ட்வின்ஸ் கண்டிப்பாக வந்தாகணும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். பேங்க் நிஃப்டி அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்சஸ் கம்மி தான். அண்ட் ஸோ நாளைக்குள்ள கீ லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டிக்கு ஃபர்ஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 35,000 இன்னும் கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் ரெண்டுமே ஹெவியாக வச்சுருக்கிறாங்க. ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் சைட் வேஸில் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 35,101 இருக்குது, 35,101 இருக்குது. பட் இம்மீடியட் ரெசிஸ்டன்ட் பார்த்திங்க அப்படின்னா 35,500. ஸோ இதை பிரேக் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம். சேம் டைம் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வந்து 35,000 அதை சுற்றியே தான் இருக்குது. ஸோ இந்த வீக் ஃபுல்லாக மார்க்கெட் வந்து இந்த 35,000 சுற்றி இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் கால் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ பெரிய ப்ராஃபிட்டுக்கு எதிர்பார்க்காதீங்க. பெரிய ப்ராஃபிட் எதிர்பார்க்குறது வந்து லைக் ஸோ எண்டிங் வித் லாஸ் ஒன்லி ஐ கெஸ். ஸோ பேங்க் நிஃப்டியில் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா 35,342 பிரேக் பண்ணி மேலே போகுது அப்படிங்கிற பட்சத்தில் கால் ஆப்ஷனை பை பண்ணுங்கள். அண்ட் ஃபஸ்ட் டார்கெட் 35,573 வச்சுக்கோங்க. ஸோ இதுலேருந்து ப்ரைஸ் திரும்ப ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சப்போஸ் இதில் சஸ்டெயின் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நீங்கள் தாராளமாக புட் ஆப்ஷன் பை பண்ணலாம். ஸோ அப் டு இந்த ஃபஸ்ட்டு ரெட் அண்ட் செகண்ட் ரெட்டை வந்து டார்கெட்டை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் சைட்வேஸில் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் சப்போஸ் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 35,168 பிரேக் பண்ணி கீழே வருதுங்கிற பட்சத்தில் ஸோ உங்களோட ஃபஸ்ட் டார்கெட் 35,023 வச்சுங்க அண்ட் 34,822 வச்சுக்கோங்க. அகெயின் 35,000 புட் ஆப்ஷன் அண்ட் கால் ஆப்ஷன் நிறைய பில்டப் ஆகிருக்கிறதுனால ஸோ அதுலேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆகிக்குங்க. சப்போஸ் இங்கே வருது அப்படின்னாலும் ப்ரைஸ் 35,000 டச் ஆகிட்டு திரும்ப ரிவர்சல் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ என்னோட இந்த அனலைஸ் படி போய் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு ப்ரைஸ் வந்து 35,000 35,573 இது இந்த கேப்புக்குள்ளே வர்றது ட்ரேட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் இன்றைக்கி நான் எதுவும் அனலைஸ் பண்ணலை ஆக்சுவலாக. ஸோ இப்போ என்னோட ரேடாரில் அடுத்தது இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஜூப்ளி ஃபுட்ஸ். இது நான் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். பட் மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதுன்னு சொல்லி தெரில. ஸோ இது ஒரு பிரேக் அவுட் எனக்கு கொடுக்குற பட்சத்தில் ஸோ இதில் நான் என்ட்ரு ஆகலான்னு சொல்லிகிட்ருக்கிறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஆல் டைம் ஹை பார்த்தீங்க அப்படின்னா 32,440 rupees. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹெல்த்தியான அப்சைட் மூவ் இருக்குது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்சைட் போயிருக்கு, திரும்ப ஒரு ரெஸ்டிங் பார்ட், திரும்ப ஒரு அப்சைட் போயிருக்கு, திரும்ப ஒரு ரெஸ்டிங் பார்ட், இப்போ ஒரு அப்சைட் போயிட்டுருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 32,040 rupeesலேருந்து ஒரு சின்ன ப்ரைஸ் ரிஜெக்ஷன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. சப்போஸ் இதை பிரேக் பண்ணி மேலே க்ளோசிங் வச்சுட்டு திரும்ப மண்டேலேருந்து ஒரு சின்ன க்ளோசிங் கீழே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது நான் ஒரு லாஸ்ட் 3 to 4 days நான் வாட்ச் பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ நீங்களும் பாருங்கள், உங்களுக்கு இது ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நீங்களும் என்ட்ரு ஆகலாம். அண்ட் செகண்ட் பார்ட் எல்டியும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக மேலே போயிட்டு திரும்ப கீழே ஒரு கன்சல்டேஷன், திரும்ப இங்கேருந்து மேலே ஷூட்டப் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ சப்போஸ் நான் இது எனக்கு ஒரு பிரேக் அவுட் காமிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் 1,560 கால் ஆப்ஷன் பை பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு என்ன ஸ்டேட்டஸில் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் நான் என்னோடய அனலைஸ் முடிச்சுட்டு பண்ணிக்கலாம்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கிறேன். சப்போஸ் இப்போதைக்கு இதோட மெயின் சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் இருக்குது 15,513 rupeesல இருக்குது. ஸோ சப்போஸ் இதை பிரேக் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ ஐ வில் வெயிட் another 1 or 2 ட்ரேடிங் செக்ஷன். ஸோ அதுக்கப்புறம் வெதர் இதை எடுக்கலாமா வேண்டாமான்னு சொல்லி பார்ப்பேன். அண்ட் கண்டினியூஸாக நான் சொல்லிட்டு இருக்கிறது இந்த விப்ரோவோட சொல்லியிருந்தேன். ஸோ விப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா நான் நேற்றே சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு ரெட் கேண்டில் கொடுத்துருக்குறாங்க, திரும்ப இதுலேருந்து ப்ரைஸ் ரிவர்சல் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் எக்ஸாக்ட்லி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10 rupees வந்து
மேலே போயிருக்கு. ஸோ இது வந்து இன்னொரு ஃபர்தராக மேலே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. லைக் இன்னொரு நாளைக்கும் ஒரு க்ரீன் கேண்டில் கொடுக்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிங்க. சேம் டைம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஸோ இதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா 420 rupees வந்து ஒரு பயங்கரமான சப்போர்ட். ஸோ இந்த சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதுக்கு கீழே வந்து சஸ்டெயின் பண்ணுறது, இதுக்கு கீழே பிரேக் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம். பட் ஆல் டைம் ஹை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி ஆல் டைம் ஹை போயிட்டு அங்கேருந்து ஒரு ரிவர்சல் வச்சு திரும்ப இங்கேருந்து அப்சைட் போயிட்டுருக்கு. ஸோ என்னோட அனலைஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா மேபி மண்டே ஸோ அகெயின் ஒரு ஆல் டைம் ஹைக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் 450 rupees வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ லெட்ஸ் சி வாட் இஸ் ஸ்டேட்டஸ், எப்படி நாளைக்கு போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். தட்ஸ் இட் ஃபார் டுடே. அண்ட் யா, எஃப்ஐஐடிஏ டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஐ மோஸ்ட் பை பண்ணியிருக்கிறாங்க. 1330 crores பை பண்ணியிருக்கிறாங்க. டிஐஏ ஆஸ் யூஷுவல் மார்க்கெட் மேலே போகும்போது செல் பண்ணுவாங்க. சேம் 575 crores செல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நான் வீடியோவில் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணுறேன், என்னோட அனலைஸில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கமெண்ட்ஸில் கொடுங்க. ஸோ ஐ வில் கரெக்ட் மை செல்ஃப். தட்ஸ் இட். பை. See you tomorrow.